ஜெபம். அதிகமாக நேசிக்கிற நல்ல தகப்பனே, ஸ்தோத்திரம். இப்பொழுது எனக்கு எங்களோடு கூட பேச வேண்டும் என்று ஜெபிக்கிறேன். தாழ்த்தி ஒப்பு கொடுக்குறப்பா, ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அருமையானவர்களே, இன்னைக்கு உங்களுக்கு நான் என்ன சொல்ல போறேன் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவினுடைய உயிர்த்தெழுதல் உண்டு. ஏன்னா அந்த காலத்தில் அதாவது பவுல் இயேசப்பா உயிர்த்தெழுந்த அந்த நாட்களில் அவங்க சொல்கிறாங்க, உயிர்த்தெழுதல் எப்படி அப்படிலாம் இல்லை அப்படிங்கிற மாதிரி சதுசேரி சொல்கிறாங்க. அதனால் பவுல் உயிர்த்தெழுதல் உண்டு என்பதை நிரூபித்து காட்டும்படியாக சில வேத வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் அதை நான் உங்களுக்கு சுருக்கமாக ஒரு 10-15 நிமிடத்திற்குள்ளாக கிறிஸ்துவின் உயிர்த்தெழுதல் உண்டு, நம்முடைய பங்கு அதில் எப்படி, நாம் எப்படி உயிர்த்தெழ வேண்டும் அப்படிங்கிறத பற்றி நம்ம பார்க்கலாம். இப்போ 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 12வது வசனம். கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்தார் என்று பிரசங்கிக்கப்பட்டிருக்க, மரித்தோரின் உயிர்த்தெழுதலில் இல்லை என்று உங்களில் சிலர் எப்படி சொல்லலாம்? கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்திருந்தார் என்று பிரசங்கித்திருக்கிறோம். நாங்கள் பிரசங்கித்திருக்கிறோம். 11 சீடர்களும் பிரசங்கிக்கிறார்கள். இயேசு உயிர்த்தெழுந்தார் 3வது நாள் அப்படின்னு சொல்லி பிரசங்கித்துக்கிட்டு இருக்க, நீங்கள் உயிர்த்தெழுதல் இல்லை என்று எப்படி சொல்லலாம்? இப்போ சில பேர் எப்படி நினைக்கிறாங்க, அதாவது சொல்லுவாங்க தெரியுமா, வெந்ததை தின்னு விதி வந்தால் சாகணும் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே மாதிரி பரலோக ராஜ்யத்துக்கு போனோம் அப்படின்னு சொன்னால் செத்த பிறகு தலை வடக்க கிடந்தானே தெற்க கிடந்தானே, அதுபடி நமக்கு என்ன, செத்த பிறகு நமக்கு என்ன தெரியும் அப்படின்லாம் சொல்லுவாங்க, கேள்விப்பட்டிருக்கோம். ஆனால் அப்படி இல்லை. நம்ம கண்டிப்பாக உயிர்த்தெழுவோம். நம்ம ஆண்டவரோடு சந்திக்கிற காரியம் உண்டு அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்கிறேன். 14வது வசனத்தை பாருங்க. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் எங்கள் பிரசங்கமும் விருதா, உங்கள் விசுவாசமும் விருதா. கிறிஸ்து எழுந்திருக்கவில்லை என்றால் நம்ம பிரசங்கம் பண்ணி ஒன்றும் இல்லை, விசுவாசமாக இருந்து ஒன்றும் இல்லை. அப்போ விசுவாசம் என்ன அப்படின்னா, நான் ஒரு நாள் உயிர்த்தெழுவேன், நான் தேவனுடைய ரகசிய வருகைக்கு நான் ஒரு நாள் உயிர்த்தெழுவேன் அப்படிங்கிற நிச்சயத்தில் தான் நம்ம வாழ்கிறோம். நமக்கு மனசாட்சி இருக்குது, நமக்கு ஆண்டவர் ஜீவ ஆத்மாவை நமக்குள்ளே தந்திருக்கிறார். இது நல்லது கெட்டது என்று வகை இருக்கும். நல்லது நம்ம செய்து 100க்கு 100 கிறிஸ்துவினுடைய பிள்ளையாக சத்தியத்தின்படி நம்ம வாழும்போது இயேசு கிறிஸ்துவினுடைய அந்த ரகசிய வருகையில் மரித்தோரிலிருந்து நாம் எழுந்திருப்போம். இயேசு எழுந்திருந்தார், உயிர்த்தார், நாமும் உயிர்த்தெழுவோம். அதனால தான் பாவ புண்ணியத்துக்கு பயந்து பாடணும்னு சொல்லுவாங்க. எதுக்கு நம்ம பரிசுத்தமாக ஜீவிக்கணும் அப்படின்னா, உயிர்த்தெழுதல் உண்டு, அன்றைக்கு ஜட்ஜ்மெண்ட் உண்டு, நியாய தீர்ப்புலாம் உண்டு. அதனால நம்ம பயந்து வாழணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த செய்தியை உங்களுக்கு சொல்கிறேன். நம்ம நல்லதை செய்தால் நாம் ஒரு நாள் இந்த உயிர்த்தெழுதலே பங்கு கொண்டு இயேசுவோடு கூட நித்திய காலமாய் நம்ம வாழலாம் அப்படிங்கிறதுனால இந்த செய்தியை உங்களுக்கு நான் சொல்கிறேன். அடுத்து நீங்கள் பாருங்கள் 16வது வசனம். மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லை. மரித்தோர் உயிர்த்தெழாவிட்டால் கிறிஸ்துவும் எழுந்திருக்கவில்லையே. அப்போ கிறிஸ்து உயிரோடு எழுந்ததுனால மரித்தோர் எழுந்திருப்போம். ஒரு நாள் எக்கால சத்தம் ஊதும், திருடன் வருகிற விதமாய் தேவன் வருவேன் என்று சொல்லியிருக்கிறார். இந்த 2 ஸ்திரீகள் இருந்தார்கள், மாவரைத்து கொண்டு பொருத்தி எடுக்கப்பட்டால் அந்த காரியம் தான். அப்போ அந்த உயிர்த்தெழுதல் கண்டிப்பாக உண்டு அப்படிங்கிறதுக்காக நான் இதை உங்களுக்கு தெளிவாக சொல்கிறேன். இதுக்கு அடுத்த வசனம் பாருங்க, 17. கிறிஸ்து எழுந்திராவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும், நீங்கள் இன்னும் உங்கள் பாவங்களில் இருப்பீர்கள். கிறிஸ்து எழுந்திருக்காவிட்டால் உங்கள் விசுவாசம் வீணாயிருக்கும். நம்ம எதில் இருக்கோமா? பாவத்தில் தான் இருக்கும். ஒன்றும் இல்லை. இப்போ ஆடு இருக்குது, மாடு இருக்குது, யானை இருக்குது, அவங்களுக்கெல்லாம் மனசாட்சியெல்லாம் கிடையாது, ஒன்றுமே கிடையாது. அவங்க செத்துருவாங்க, கறியை நம்ம அறுத்துறோம், இல்லை அவங்க காட்டுக்குள்ளே இருந்து யானைலாம் செத்துருது, அப்படி இருக்குது. ஆனால் இது அப்படி இல்லை. நமக்கு ஆத்மா என்று ஒன்று இருக்கிறதுனால நாம் பாவத்தை விட்டு விலக வேண்டும். இந்த நமக்கு உயிர்த்தெழுதல் இல்லைன்னா நம்ம பாவத்திலே நினைச்சு நிற்கலாம். ஆனால் உயிர்த்தெழுதல் உண்டு என்பதனால பாவத்தில் நினைச்சிருக்க கூடாது அப்படிங்கிறதுக்காக தேவன் இந்த வார்த்தைகளை நமக்கு எழுதி வைத்திருக்கிறார். அடுத்து நீங்கள் வாசிக்க வேண்டியது 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் 23வது வசனம். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். முதற் பலனானவர் கிறிஸ்து, பின்பு அவர் வருகையில் அவருடையவர்கள் உயிர்ப்பிக்கப்படுவார்கள். அவனவன் தன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். அப்ப எல்லாருக்கும் வரிசை இருக்கு பார்த்தீங்களா?
எல்லாருக்கும் நம்பர் இருக்கு. உயிர்த்தெழுதல நம்ம ஆதி ஆதி ஆதாம்ல இருந்து எல்லாரும் பிறந்து இறந்துருக்காங்க. தெரிய கோடிகள் உலகம் முழுவதும் பார்த்தீங்கன்னா மில்லியன் கணக்கில் ஜனங்கள் இருக்காங்க. அவ்வளோ பேருக்குமே மரித்தோர் உயிர்த்தெழுதும் போது அவனவன் தன் வரிசையிலே உயிர்ப்பிக்கப்படுவான். இயேசு நம்பர் வச்சிருக்காரு. உங்களுக்கு ஒரு நம்பர் உண்டு, எனக்கு ஒரு நம்பர் உண்டு, இதை கேட்குற யாருக்கும் ஒரு நம்பர் உண்டு. அந்த வரிசையில் நம்ம எழுந்திருப்போம், நம்ம உயிர்த்தெழுவோம். சந்தோஷமா இருக்குல்ல? எல்லாரையும் நம்ம பார்ப்போம். மரித்தோர் உயிர்த்தெழுதல்ல எல்லாரையும் நம்ம பார்ப்போம். அதனால நமக்கு வரிசை உண்டு அப்படின்னு சொல்லி வேதம் சொல்லுகிறது. அடுத்து நான் உங்களுக்கு வாசிக்கிறேன் 1 கொரிந்தியர் இந்த 15வது அதிகாரம் 35வது வசனம். ஆகிலும் மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோடே வருவார்கள் என்று ஒருவன் சொல்வானாகில், புத்தியினனே, நீ விதைக்கிற விதை செத்தால் ஒழிய உயிர்க்க மாட்டாதே. உயிர்க்க மாட்டாதே. அப்போ மரித்தோர் எப்படி எழுந்திருப்பார்கள், எப்படிப்பட்ட சரீரத்தோடு வருவார்கள் என்று ஒருவன் சந்தேகத்தோடு சொல்வானாயில், நீ விதைக்கிற விதை, நீ ஒரு விதையை விதைக்கின்றால் அந்த விதை என்ன செய்து, அந்த விதை செத்து புளிய முத்தை எடுத்துக்கோங்க. புளிய முத்து ப்ரௌன் கலர்ல இப்படி தனியா இருக்கும். இதை நாம் விதைக்கின்றோம். விதைக்கும் போது நீங்க பாருங்க, கொஞ்ச நாளையில அப்படியே அது ஒரு 10-15 நாளையில துளிர் விட்டு அப்படியே இருக்கும். அந்த செடி நீங்க தூக்கி பாருங்க, அங்கே பச்சை கலர்ல, கிரீன் கலர்ல, மாந்தளிர் கலர்ல அந்த புளிய முத்து மென்மையாக இருக்கும். நீங்க கடிச்சு சதைச்சிடலாம். ஆனா முழுதாக ப்ரௌன் கலர்ல இருக்கிற புளிய முத்து விதைய நம்ம கடிக்க முடியாது. ஆனா இந்த பூமிக்குள்ள போய் அது அங்கே செத்து தன்னுடைய சாயலை இழந்து இன்னும் ஒரு விதையாக அது முளைத்து வரும்போது செடி நீங்க தூக்கி பார்த்துட்டீங்கன்னா அந்த புளிய முத்தை வாயில போட்டு சதைச்சா அப்படியே தண்ணியா கரைஞ்சி போயிடும். இதுதான் உயிர்த்தெழுதல். அப்படிதான் நாம இந்த உலகத்துல ஒரு நாள் உயிர்த்தெழுவோம், புதைக்கப்படுகிறோம், ஆனாலும் உயிர்த்தெழுவோம். அதுக்கு நான் ஒரு வசனம் சொல்றேன் பாருங்க. அந்த 1 கொரிந்தியர் 15வது அதிகாரம் 37வது வசனம். நீ விதைக்கிற போது இனி உண்டாகும் மேனியை விதையாமல் கோதுமை அல்லது மற்றொரு தானியத்தினுடைய வெறும் விதையையே விதைக்கிறாய். விதைக்கும் போது என்ன விதைக்கிற? ஒரு விதை விதைக்கிற. அந்த விதைக்கு அந்த நம்ம விதை தான் விதைக்கும். ஒரு கோதுமை விதைக்கிறோம், அது மேனியாக வந்து நிறைய கோதுமையை கொடுக்குது. நம்ம மேனியை விதைக்கவில்லை, விதையை தான் விதைக்கிறோம். அப்படின்னா நம்ம விதையாக விதைக்கப்படுகின்றோம். ஆனால் எழுந்திருக்கும் போது மேனியாக நம்ம எழுந்திருப்போம், மகிமையாக எழுந்திருப்போம். மகிமையில் வித்தியாசமாக நம்முடைய வாழ்க்கையில் நம்ம பட்ட கஷ்டங்கள், தியாகங்கள், அவருக்காக செய்த ஊழியங்கள், இயேசுக்காக வாழ்ந்த வாழ்க்கை, பரிசுத்தமான ஜீவியம், அதுக்கு தக்கதாக கர்த்தர் மேனியை கொடுப்பார், நமக்கு பலனை கொடுப்பார். உயிர்த்தெழுதல்ல நமக்கு ஒரு வெற்றியை தருவார், கண்ணீரை துடைப்பார், கரங்களை பிடிப்பார், நம்மை ஆசீர்வதிப்பார். உயிர்த்தெழுதல் உண்டு அருமையானவர்களே. அதிலே நாம் எழுந்திருக்கும் போது நம்ம விதைக்கப்படுகிறோம். ஆனால் நமக்கு ஒரு மேனியை கர்த்தர் கொடுக்க சித்தமுள்ளவராக இருக்கிறார். இது நீங்கள் அடுத்து இந்த 1 கொரிந்தியர் 15வது அதிகாரத்தில் 38. அதற்கு தேவன் தமது சித்தத்தின்படியே மேனியை கொடுக்கிறார். விதை வகைகள் ஒவ்வொன்றிற்கும் அதற்கேற்ற மேனியை கொடுக்கிறார். விதைகள் ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு விதமான மேனியை கொடுக்கிறார். எது விதைக்கும்? நெல் விதைச்சா அரிசி தான் எடுப்போம், இன்னொன்று கிடையாது. கோதுமை விதைச்சா கோதுமை தான் எடுப்போம். ஆப்பிள் விதைக்கிறோம், ஆப்பிள் தான் எடுப்போம். அதுக்கு குறிய மேனியை கொடுக்கிறார். நம்ம ஆண்டவருக்குள்ள வாழ்கிற வாழ்க்கையில எப்படி நம்ம வாழ்கின்றோமோ அதற்குரிய மேனியையே கற்றுத்தரும். அதனால நல்ல ஒரு பரிசுத்தமான வாழ்க்கை நம்ம வாழ வேண்டும். எல்லாம் மகிமையில நம்ம நிரப்பப்பட வேண்டும். ஒவ்வொன்றுக்கும் ஒரு வித்தியாசம். அதுக்கு நான் ஒரு 2 வசனங்களை சொல்லி முடிக்கிறேன். நீங்க பாருங்க, 39 வாசிங்க. எல்லா மாம்சமும் ஒரே விதமான மாம்சம் அல்ல. மனுஷருடைய மாம்சம் வேறு, மிருகங்களுடைய மாம்சம் வேறே, மச்சங்களுடைய மாம்சம் வேறே, பறவைகளுடைய மாம்சம் வேறே. மாம்சம் தான் எல்லாமே. மீனுடைய மாம்சம் தான் ஆனா வேற, மனுஷனுடைய மாம்சம் தான் ஆனா வேற, பறவைகளுடைய மாமிசம் வேற, ஆனா மாமிசம் தான் ஆனா வித்தியாசம். அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில கூட நாம் எப்படி வாழ்கின்றோம்,
அதுக்கு தகுந்த மாதிரி வித்தியாசம். அடுத்த வசனம் பாருங்கம்மா. வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, வானத்துக்குரிய மேனிகளும் உண்டு, பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. பூமிக்குரிய மேனிகளும் உண்டு. வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே, வானத்துக்குரிய மேனிகளுடைய மகிமை வேறு, பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறே. பூமிக்குரிய மேனிகளுடைய மகிமையும் வேறு. மகிமைக்கு மகிமை வித்தியாசம் இருக்குது. வானத்துக்குரிய மேனி பரவல் ராஜ்யத்தினுடைய காரியத்தினுடைய அந்த மகிமை வேற, பூமிக்குரிய வாழ்க்கையினுடைய மகிமை வேற. இது எல்லாமே உயிர்த்தெழுதலுக்கு பின்பாக நடக்கும். நாமும் ஒரு நாள் உயிர்த்தெழுவோம். அடுத்து நீங்க 41. சூரியனுடைய மகிமையும் வேறே, சந்திரனுடைய மகிமையும் வேறே, நட்சத்திரங்களுடைய மகிமையும் வேறே. மகிமையிலே நட்சத்திரம் விசேஷித்திருக்கிறது. மரித்தோரின் உயிர்த்தெழுதலும். சூரியனுடைய மகிமை வேற, சந்திரனுடைய மகிமை வேற, நட்சத்திரனுடைய மகிமை வேற. அதுலேயுமே மகிமைக்கு மகிமை வித்தியாசம். நம்முடைய ஆவிக்குரிய வாழ்க்கை இந்த பூமியில ஒரு சிறப்பான வாழ்க்கை வாழ்ந்தா, ஒருவேளை நீங்க சூரியனை போல மகிமை, இல்லை சந்திரனை போல மகிமை, இல்லை நல்ல பெரிதான நட்சத்திரங்களின் மகிமையை போல மகிமையை நாம் பெறுவோம் என்று அந்த உயிர்த்தெழுதலிலே காரியம் இருக்கிறது. அதுதான் உயிர்த்தெழுதல். அடுத்து இந்த வசனத்தை வாசித்து முடிக்கிறோம். 43. கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். பலவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும், பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும். கனவீனம் உள்ளதாய் ஒரு ஃப்ரீசரில் ஒரு பாடியை வைக்கிறோம். அதுக்கு ஒரு நாள் 2 நாள் ஃப்ரீசரில் வைக்கிறோம். திருப்பி அதை கொண்டு மண்ணுக்குள்ளே புதைக்கின்றோம். ஆனால் அவர்கள் முதலாம் உயிர்த்தெழுதலுக்கு பங்குள்ளவர்களானால் அவர்கள் மகிமையாக எழுந்திருப்பார்கள். கனவீனம் உள்ளதாய் பாடி இன்னும் வெளியே வச்சா நாரிடும். கனவீனம் உள்ளதாய் விதைக்கப்படும். ஆனால் உயிர்த்தெழுதலிலே மகிமை உள்ளதாய் எழுந்திருக்கும். அடுத்து பலவீனம் உள்ளதாய் வியாதியில விதைக்கப்படுகிறது, அடக்கம் பண்ணப்படுகிறது. ஆனால் பலம் உள்ளதாய் எழுந்திருக்கும். அருமையானவர்களே, ஜென்ம சரீரம் விதைக்கப்படும், ஆவிக்குரிய சரீரம் எழுந்திருக்கும். நம்ம ஜென்ம சரீரமாக விதைக்கப்படுகின்றோம், ஆவிக்குரிய சரீரமாக நாம் எழுந்திருப்போம். நாம் ஒரு நாள் எழுந்திருக்க வேண்டும். அதான் முதலாம் உயிர்த்தெழுதல். அதுக்கு நம்ம பங்குள்ளவர்களாக இருக்க வேண்டும். உயிர்த்தெழுதல் நிச்சயம், அதற்கு ஏற்ற பலன் உண்டு. அதனால பாவங்களிலே நிலைத்திருக்காதபடிக்கு நாமும் உயிர்த்தெழுதலே பங்கு கொண்டு கர்த்தரிடத்திலே மகிமையான பலனை நான் பெற வேண்டும் என்ற நிச்சயத்தோடு இயேசு கிறிஸ்துவை உறுதியாக பற்றிக்கொண்டு முதற் பலனாக இயேசு உயிர்த்தார், நான் என் வரிசையிலே நான் உயிர்ப்பிக்கப்படுவேன் அப்படி என்று சொல்லி விசுவாசத்தோடு ஜெபித்து பரிசுத்தமாய் வாழ்ந்து முதலாம் உயிர்த்தெழுதலை நாம் பங்கு கொள்வோமாக. God bless you.